சிலருக்கு லக்கி கலர், விருப்பமான கலர் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். சிலருக்கு ரெண்டும் ஒன்றாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நிற உடைகளை அணிந்து கொண்டு இன்டர்வியூ போனால் முக்கியமான விஷயங்கள் எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை. இப்படி நிறங்கள் மனநிலையை நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்குது. அப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர் பிடித்தமாக இருப்பதால நமக்கு பிடித்த அந்த கலருக்கும் நம்முடைய குணத்திற்கும் உளவியல் ரீதியாக அதிக தொடர்பு இருக்கும். இதனால் ஒருவருக்கு பிடித்த கலர் என்று எது தெரிந்தாலும் அதை வைத்தே அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்றதை நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். குணத்தை மட்டுமல்ல, அவர்களுடைய பலம், பலவீனம், பல ரகசியங்களை கூட சொல்லிடலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச கலர் இதில் எந்த கலர் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கலருக்கான மாற்றங்கள் என்ன, அதற்கான குணநலன்கள் என்ன, வாழ்க்கை முறை என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஊதா கலர். ஊதா கலர் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கலராக இருந்ததுன்னா இந்த நிறத்தை விரும்பக்கூடிய நபர்கள் எதிலும் நேர்த்தியை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், எமோஷனலா பாதுகாப்பான நபர்கள், மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்ட நல்ல மனிதர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. நல்ல மனது, புத்தி கூர்மை கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. யாரும் கவனிக்காததை கூட இவர்கள் கவனித்து விடுவார்கள். நல்ல படைப்பாற்றல் கொண்டவர்களாக இருப்பீங்க. நுட்பமான விஷயங்களை ரசித்து அற்புதமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் ஒருத்தரை உடனே நம்பி ஏமாறுறது தான் உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ். சரிங்களா? அதனால் இந்த நிறம் பிடித்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மற்றவர்களை உடனே நம்ப வேண்டாம். வெளிநபர்களை உடனே நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணி ஏமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டாம். அதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம். கருப்பு நிறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாழ்க்கையில் அதிகாரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள நினைப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கலை உணர்வு, உள்ளுணர்வு திறன் அதிகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் அதிகம் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. இவர்கள் சராசரி மனிதர்களைப் போல் இல்லாமல் கண்ணியம், ஆளுமை திறன், பழக்க வழக்கங்கள் கொண்ட மற்றவர்களை விட சற்று உயர்வான வித்தியாசமான குணம் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. உளவியல் ரீதியாக கருப்பு மன சோர்வை குறிக்கும் கலர் அப்படின்னு சொன்னாலும் அது கண்ணியத்தின் நிறம் என்றும் சொல்வார்கள். சுதந்திர குணம் உடையவர்களாக இருப்பீர்கள் இந்த கருப்பு நிறம் பிடித்த நபர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை. வெள்ளை நிறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தனக்குத்தானே கட்டுப்பாட்டுக்குள் இதற்குன்னு ஒரு விதிமுறைகளை போட்டு, தனக்குன்னு ஒரு விதிமுறையை போட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சுதந்திரத்தை விரும்புவார்கள். பேச்சு திறமையாலே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய நபராக இருப்பீங்க. ரசனை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பீங்க. அழகான விஷயங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்கள். நீங்கள் நினைத்தது போல் ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் உடனடியாக மனம் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை, அந்த மனநிலையை கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை, மற்றவர்களிடம் இருந்து விலகி இருக்கும் குணம், மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டால் அது பற்றி கவலைப்படாத குணம், இது போன்ற சில குணநலன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். இந்த கிரே கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப ஒரு கூலான நபராக இருப்பீங்க. அதிகமாக கோபம் வராது. எந்த ஒரு விஷயத்தையுமே அதை நீங்கள் அழகாக கொண்டு போய் முடிச்சிருவீங்க. அமைதியான ஒரு நபராக இருப்பீங்க. நம்பிக்கைக்குரியவராக இருப்பீங்க. எதிலுமே ராஜ தந்திரத்துடன் செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தனது நடுநிலை மாறாத நபர்களாக இருப்பீங்க. ஒழுக்கம்தான் மிக முக்கியம் என நினைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. மற்றவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இதில் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எதிலும் ரிஸ்க் எடுப்பதை அதிகம் விரும்பக்கூடிய நபர்கள். உடல் ஆரோக்கியத்தின் பாதுகாப்பில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எதிலும் வேகமாகவும் வீரியமாகவும் இருக்கக்கூடியவர்கள். இவர்களின் மனநிலை நிலையான ஒரு விஷயத்தில் இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு மைனஸ். உங்க தரப்பு நியாயத்தின் வாதங்களை எப்போதும் முன்னெடுக்க தயங்க மாட்டீங்க. உங்க மனசுல என்ன படுதோ ஓப்பனா யாரா இருந்தாலும் சரி உங்க முகத்துக்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். உங்களுக்கு பிங்க் கலர் பிடிச்சிருந்தா நீங்க மிகவும் எளிமையானவர்களாக இருப்பீங்க. பொய்யா நடிக்க தெரியாதவங்களா இருப்பீங்க. அதே போல கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டா அதுல இருந்து உடனே விலகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்துவதும் ஊக்கம் அளிப்பதும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பழக்கமா இருக்கும் உங்ககிட்ட. சரிங்களா? பார்த்த உடனே உங்களை அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் இந்த பிங்க் கலர் பிடித்த நபர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு கலர் உங்களுக்கு பிடிக்கும்னா மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும், மதிக்க வேண்டும்ன்ற எண்ணம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு 4 பேர் இருந்துட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. நல்ல குணம் கொண்ட நீங்க பலருடைய சொல்லும் அவர்களுடைய ஆலோசனையிலும் கேட்டு நடந்து கொள்வதில் சில நேரங்களில் ஒரு குழப்பத்துக்கு போவீங்க. கடின உழைப்பாளிகள், திடமான
ஒரு விசுவாசம் உள்ள நபராக இருப்பீங்க. மற்றவர்கள் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். அதே போல மற்றவர்கள் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நீல நிறம். நீல நிறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களை பற்றியும் அவர்களின் தேவை பற்றியும் அதிகம் சிந்தித்து மற்றவர்கள் சந்தோஷத்திற்காக கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பீங்க. சரிங்களா? அதே போல நிதானமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய நீங்கள் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். பச்சை நிறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிகவும் வெளிப்படையானவர் நீங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு புகழ்தான் மிகவும் முக்கியம். குடும்பத்தின் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட நீங்க வீட்டிற்கும் சரி வெளி உலகிற்கும் சரி மிகவும் நல்லவர்களாக நடந்து கொள்ளக்கூடிய நீங்கள் அன்பு பாசத்திற்கு அடிமையானவர்களாக இருப்பீங்க. சரியான அன்பு பாசம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் இல்லைன்னா மனசோர்வோடு இருப்பீர்கள் எப்பவுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் உங்களுக்கு பிடித்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களிடம் நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களின் தனித்துவத்தை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். தெளிவான கற்பனை, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய இருக்கும். உங்களுடைய தனித்திறமையாலே ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண விஷயத்தில் மிகவும் கில்லாடியாக இருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கைகளில் பிடிவாதமாக இருப்பீங்க. பகுத்தறிவு திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் வெளிப்படையானவர்களாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லியிருப்பீங்க. எந்த காரியத்தையும் மெதுவாக அதே சமயம் மிகவும் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த பதிவை பார்த்த நண்பர்களில் நீங்கள் எந்தெந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கான குணநலன்கள் நான் கரெக்டாக சொன்னனான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான தகவல்கள் வேறு எங்கும் கிடைக்காத கணிப்புகள்னு சொல்லி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்க போகுது. ஆகவே தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.